பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, விண்ணகத்திற்கு சுதந்திரவாளியான, ஆழ்கடலில் தத்தளிப்பவர்களை காத்தவரான, உண்மையாய் அவரை நோக்கி வேண்டுபவர்களுக்கு துணை புரிபவரான, எண்ணற்ற ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பித்தவரான நம் பாதுகாவலர், புதுமை வள்ளல், கவலைப்படுவோரின் கண்ணீரை துடைக்கின்ற புனித பதுவை அந்தோனியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ இந்த செவ்வாய்க்கிழமையில் ஆராதனை டிவி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பினை மையப்படுத்தி புனித அந்தோனியாரின் பெயரால் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற நாம், நம் இல்லத்தில் எழுந்தருளி வந்திருக்கிற புனித அந்தோனியாரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக நன்றி நிறைந்த உணர்வுகளையும் நம்முடைய வேண்டுதல் நிறைந்த மனங்களையும் இணைத்து இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் இதயத்தை நிறைத்திருக்கிற புனித அந்தோனியாரிடம் இந்த நாளில் இவற்றிற்காக நான் மன்றாட வேண்டும், இவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நினைத்த அத்துணை சிறப்பு ஜெபங்களையும் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் புனிதரின் பாதத்தில் அமைதியில் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி
பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மையே கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் என்று திருப்பாடல் 105 முதல் 2 இறை வாக்கியங்கள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக தங்கள் வாழ்க்கையை கையளிக்கிறவர்களை ஒருபோதும் அவர் திக்கற்றவர்களாக விட்டு விடுவதில்லை. இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் கடவுளுக்குரிய பிள்ளைகளை கைதொடும்படியான நிலைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் தன் பிள்ளைகளை தம் பேரன்பினால் விடுவிக்கின்றார் என்பதை இன்றைய நாளின் முதல் வாசகம் பவுலும் சீலாவும் சிறையிடப்பட்ட நிலையில் எப்படியான ஒரு விடுதலையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை திருத்தூதர்கள் பணி புத்தகம் நமக்கு எடுத்து எம்ப இருக்கிறது. திருப்பாடல் 105 14 தொடங்கி இப்படியாய் கடவுள் அருளுகிற அந்த சிறப்பான பாதுகாப்பை
இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார். நான் அருள்பொழிவு செய்தாரை தொடாதே, என் இறைவாக்கினருக்கு தீங்கு இழைக்காதீர் என்றார் அவர். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் பாதுகாப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய புனித பதுவை அந்தோணியாரை எல்லா வகையான எதிர் சக்திகளின் தாக்குதலுக்கும் விடுவித்து காத்தவர். அவர் வழியாக என்றும் அவருடைய பரிந்துரையை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லா கட்டுண்ட நிலைகளிலிருந்தும் விடுதலையை அருளுகிற இயேசு ஆண்டவர் நமக்காகவே பிரசன்னமாகி இருக்கிறவர். அவரை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக இந்த எளிய பாடல் அனைவரும் அறிந்த ஒரு பாடல். நான் பாடுகிற போது உங்களுடைய உதடுகளை நீங்கள் இறுக்கமாக வைத்திராம். இயேசுவின் மீது நம்முடைய பார்வையை பதித்தவர்களாக உண்மையாய் ஆவியில் திருத்தூதர்கள் பவுல் சீலாவை போல இயேசுவை ஆராதிக்கிற போது எங்களுக்கும் விடுதலை உண்டு, எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்கும் நல்வாழ்வு உண்டு என்கிற எதிர்நோக்கை உள்ளத்தில் இருத்தி எந்த பராக்குக்கும் இடம் கொடுக்காமல் ஏதோ நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கின்றோம் என்று உள்ளத்தின் வாஞ்சையோடு உவகையோடு உள்ளன்போடு எந்த வெளிப்புற சக்திகளும் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு ஆண்டவரில் மகிழ்ந்து அவரை ஆராதித்து துதிப்போமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா என் கீதம் பாடுகிற பிள்ளைகளா என்ற நம்பிக்கையினால் நாம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஒரு நாள் அந்த இயேசுவை முகமுகமாய் காணக்கூடிய பேற்றினை புனித அந்தோணியார் பெற்றிருக்கிற அந்த ஒரு பேற்றினை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ இந்த வார்த்தைகளிலே இயேசுவை ஆராதித்து நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம் என்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. எண்ணற்ற வான தூதர்கள், ஆயிரம் ஆயிரம் சேராபீன்கள் இதோ ஆராதிக்கின்ற அந்த ஆண்டவர் இதோ நம் இல்லம் தேடி இந்த ஆராதனை டிவி வழியாக எழுந்து வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிரப்ப பெற்ற ஒரு உணர்வோடு நிச்சயமாக எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்கள் உடைக்கப்படும், கவலைகள் நீங்கும், எங்களை எதிர்க்கக்கூடிய சக்திகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி எங்கள் இதயத்தை நிறைத்திருக்கிற பாரமான நிலைகளை எல்லாம் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இதோ இந்த வரிகளை பாடி இயேசுவை ஆராதிப்போம்.
சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே, பொந்தன் மக்கள் சந்தோஷமாய் ஆராதிக்கின்றோ. கட்டுக்கள் அழியும் கவலைகள் நீங்கும் ஆராதனையாலே, கோட்டைகள் உடையும் பாரங்கள் நீங்கும் ஆராதனையாலே. ஆம் பிரியமானவர்கள், உண்மையாய் ஆவியிலே நிறைந்தவரை ஆராதிக்கிற போது எந்த வியாதி நம்மை வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருந்தாலும், நம்மை எத்தகைய பேய்கள் அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும், இதோ சாத்தான் கூட சாபங்கள் தீரும். அன்றைய நல் இரவிலே அப்போஸ்தலர்களான பவுலும் சீலாவும் துதித்து பாடிய போது கட்டப்பட்ட அத்துணை பிள்ளைகளுக்கும் அற்புதமான விடுதலையை, அந்த சிறைச்சாலை அதிருபடியாக வல்லமையான காரியத்தை நிறைவேற்றியவர். இந்த நாளிலும் நமக்குள்ளே அற்புதங்களை, அதிசயங்களை இதோ புனித அந்தோணியாரின் பெயரால் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இயேசுவை உற்று நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லி ஆராதித்து இயேசுவை துதித்து பாடுவோம். வியாதிகள் நீங்கும், சோர்வுகள் அகலும் ஆராதனையாலே, சாத்தான் போட சாபங்கள் தீரும் ஆராதனையாலே. அப்போஸ்தலர் நள்ளிரவில் ஆராதிக்கையில் கட்டப்பட்டோர் விடுதலையானார் ஆராதனையாலே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநேசரேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியேலும் உண்மையேலும் ஆராதிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாளின் நற்செய்தியில் துணையாளராம் தூய ஆவியானவரை கலக்கத்தில் இருக்கிற, கையறு நிலையில் இருக்கிற, தங்கள் தலைவர் இயேசு இல்லாத தங்களின் உலக வாழ்வு எப்படியாய் இருக்க போகிறதோ என்கிற பயத்தில் இருந்த தம் சீடர்களுக்கு இயேசு நம்பிக்கை தருகின்ற விதமாக துணையாளராம் தூய ஆவியினுடைய வருகையை அவர்களுக்கு முன் அறிவித்து, அந்த ஆவி காட்டும் வழியிலே உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் பற்றன்போடு தந்தை கடவுளோடு ஒன்றித்து அவர் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக துணிந்து நீங்கள் பயணிக்கிற பிள்ளைகளாய், சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை யோவான் நற்செய்தியில் இருந்து நற்செய்தியாக இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கிற இவ்வேளையில் ஏதோ இன்றைய தொடக்க அந்த திருப்பாடலில் நான் குறிப்பிட்டதைப் போலவே திருப்பாடல் 105:15 வசனத்தில், நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதே, என் இறைவாக்கினருக்கு தீங்கு இழைக்காதீர் என்கிற இந்த இயேசுவின் கட்டளை, தன் பிள்ளைகளை குறித்து அவர் உள்ளத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த மேலான பாதுகாப்பு, அக்கறை, இதோ புனித அந்தோணியார் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் நமக்கும் காத்திருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு எத்தகைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், நடைபிணமாக நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் நம்மை மாற்றியிருந்தாலும் இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும். ஆவியிலும் உண்மையிலும் அன்றைக்கு அந்த நள்ளிரவில் இயேசுவை இறைவனை துதித்து விடுதலையை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் புனித பவுலை போல, பர்னபாவை போல, சீலாவை போல நாமும் இந்த நாளில் விடுதலை பெறும்படியாக
இயேசுவை நோக்கி பார்ப்போமா? நம் பாதுகாவலர் அந்தோணியாரோடு இணைந்து இதோ நம் தேவைகளை, நம் இதயத்தை நிறைத்திருக்கிற உணர்வுகளை இயேசுவின் பாத படிகளில் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆத்மார்த்தமாய் எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பு நேசரே, கோடி அற்புதர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் இதோ ஆராதனை தீவி என்கிற வலையொலிதளம் வழியாக உமக்கு முன்பாக ஒரே குடும்பமாய் எங்களை தேர்ந்து கொண்டவரே, நன்றி அப்பா. நல்லவரே, போதுமானவரே, எங்கள் மீது மாறாத இரக்கத்தை காட்டுகிறவரே, பேரன்பினால் எங்களை நினைவு கூறுகிறவரே, நன்றி அப்பா. நாங்கள் நினைத்ததற்கும் உம்மிடத்திலே வேண்டியதற்கும் மேலான வகையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியா எங்கள் மீது நீர் பரிவன்பு காட்டியிருக்கிறீர். இதோ கொளுத்துகிற இந்த கோடை வெயிலினுடைய தாக்குதலை, அது தரக்கூடிய பல்வேறு நோய் தொற்றினுடைய ஆபத்துக்களை எதிர்கொண்டு புனித அந்தோணியார் வழியாக இயேசுவே என்றுமை நோக்கி கூப்பிட்டவும் பிள்ளைகளுக்கு நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து நல்ல மழையை, கோடை மழையை பெய்வித்து ஒரு குளிரான சூழலை உம் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. இதோ தாங்கள் எதிர்கொண்ட பொது தேர்வுகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குமா, வெற்றி கிட்டுமா, நல்ல கல்வி நிறுவனத்திலே அடுத்த நிலைகளை நோக்கி பயணிக்க ஆண்டவர் அருள் புரிவாரா என்றுமை நோக்கி வேண்டின பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறேன், அதிகமான மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். நல்ல கல்வி நிறுவனங்களிலே உடைய பிள்ளைகள் சேர்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கருணை காட்டியிருக்கிறேன். நன்றி அப்பா. கனத்த இதயத்தோடு, கவலைகள் நிறைந்த உணர்வோடு அந்தோணியாரிடம், அந்தோணியாரே, எங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுமையா என்று வேண்டின உம் பிள்ளைகளின் எல்லா வேண்டல்களுக்கு பதில் கொடுக்கிறவராக, உம் பிள்ளைகளின் வாழ்வை சுற்றி நின்ற எல்லா அவமானங்களிலிருந்து உம் பிள்ளைகளை விடுவித்து பாவ சாப கட்டுக்களை எல்லாம் நீர் அறுத்தறிந்து உம் பிள்ளைகளை மகிழ்ச்சியின் தைலத்தால் திருப்பொழிவு செய்திருக்கு. உம் பிள்ளைகள் குழந்தை பேற்றினை பெற்றுக்கொள்ளும்படியாக, உம் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்கும்படியாக, உம் பிள்ளைகள் விரும்பின வேலை வாய்ப்பை நீர் ஆசீர்வாதத்தினாலே அருளியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். கடன் சுமைகள் நீங்கும்படியாக உம் பிள்ளைகளுக்கு புதிய பார்வைகளை, புதிய பாதைகளை காட்டியிருக்கிறேன். உம் பிள்ளைகளினுடைய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். இதோ உம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு அரசு அதிகார அமைப்புகள் அமையும்படியாக நீர் வல்லமையாய் செயலாற்றியிருக்கிறார். உடைய மேலான நன்மைகளுக்காக இதோ உம் பிள்ளைகளினுடைய உடல் மன நோய்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிற உடைய மேலான கிருபைக்காய் எங்கள் பாதுகாவலரோடு இணைந்து நன்றி நன்றி என்று உம்மை துதிக்கிறோம். இதோ இந்த நாளில் பவுலும் சீலாவும் நள்ளிரவில் கட்டுண்ட நிலையில் உம்மை ஆராதித்து நிச்சயமாக ஆவியிலும் உண்மையிலும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான விடுதலை உண்டு என்று நாங்கள் முதல் வாசகத்தில் சிந்திக்க இருப்பதைப் போல இந்த நாளிலும் உம்முடைய திருப்பாதத்திலே முழந்தாள் படியிட்டு கைகளை உம்மை நோக்கி உயர்த்தி இதயத்தை ஏறெடுத்து இயேசுவே என்று ஆவியிலும் உண்மையிலும் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்குமையா என்று புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு உம் திருமுன்பாக தங்கள் வேதனைகளை, தங்களை கட்டி வைத்திருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை, தங்கள் பிள்ளைகளுக்கு நலமான நிலைகள் வந்துவிடாதபடிக்கு அவர்களுக்கு எதிராக ஏவி விடப்பட்டிருக்கிற பில்லி சூனிய கட்டுக்களை, செய்வினைகளை எல்லாம் இயேசுவே உம்முடைய வல்லமையினாலே நீர் மாற்றி போடும்படியாக இந்த வேளையிலே உம் பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிள்ளைகளை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிற, உடைய பிள்ளைகளை உபத்திரம் செய்து கொண்டிருக்கிற, உம் பிள்ளைகளுக்கு தூக்க கேடுகளை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா வகையான நோயின் தாக்குதல்களிலிருந்து மருந்தும் மருத்துவருமாக இருந்து இயேசுவே உம் பிள்ளைகளுக்கு விடுதலை இந்த நாளிலே அருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகள் இந்த நாளில் தங்கள் இதயத்தை உம்மை நோக்கி உயர்த்தி, ஆண்டவரே, இதோ நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மை எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை வந்தடைவதில் இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து போடுமையா என்று உம்மை நோக்கி கண்ணீர் வடிக்கிற உம் பிள்ளைகளினுடைய இந்த ஆராதனை ஜெப வேளையை ஆண்டவரே கனிவாய் கண்ணோக்கி உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தரும்படியாய், உம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருளும்படியாய், உடைய பிள்ளைகள் கூனி குறுகி நிற்கக்கூடிய நிலைகளை மாற்றி போடும்படியாய், அநேகருக்கு முன்பாக உடைய பிள்ளைகள் உம்மை ஆரவாரம் செய்கிற, ஆர்ப்பரித்து புகழ்கிற அருள் நிலையை உம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எம்மை காண்பதற்காய், உடைய கனிவிரக்கம் எங்களை ஆட்கொள்வதற்காய் நன்றி. இந்த உலகம் எங்களை பார்ப்பது போல இல்லாமல் நீர் எங்களுடைய அகத்தை பார்ப்பதற்காக, எங்கள் ஆவியிலும் உண்மையிலும் அமைந்த இந்த ஆராதனை வேளையை நீர் கனிவுடன் கண்ணோக்கி நன்மையால் எங்களை நிரப்ப போகிற கிருபைக்காய் நன்றி. நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி. குழந்தை பாக்கியத்தை அருளப் போகிற கிருபைக்காய் நன்றி. எல்லா உடல் மன நோயின் கட்டுக்களிலிருந்து விடுதலையை கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. எங்கள் உள்ளத்திலே அமைதியை, எங்கள் இல்லத்திலே சமாதானத்தை, எங்களுடைய உறவுகளுக்கிடையே ஒற்றுமையை கொடுத்து மகிழ்ச்சியிலே எங்களை வாழச் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. நம்பிக்கையோடு மை நோக்கி உடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளுக்கும் பரிவிரக்கம் காட்டுகிற கடவுளாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமான பாதையிலே வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. தேர்ந்து கொண்ட ஜனங்களோடு நீர் மேகத்தூணாக நெருப்பு தூணாக உடன் நடந்ததைப் போல உம் பிள்ளைகளோடும் உடன் நடக்கப் போகிற கிருபைக்காய் நன்றி. புனித அந்தோணியாரின் பெயரால் உடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிற எல்லா தேவைகளிலும் உமது இரக்கம் கடந்து வரப்போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியற் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலா. முறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான் வாழும் நிலை மாற நாளெல்லாம் முனில் வாழ நாதானி வரமளிப்பதால் காண்கின்ற இடமெல்லாம் கருணாவும் திருவடிவும் கனிவோடு என்னை காண்பதால் நான் வாழும் நிலை மாற நாளெல்லாம் முனில் வாழ நாதானி வரமளிப்பதால் காண்கின்ற இடமெல்லாம் கருணாவும் திருவடிவும் கனிவோடு என்னை காண்பதா பணிவோடு இல்லம் வந்தேன் தேவாவும் திருமுகம் கண்டேன் பணிவோடு இல்லம் வந்தேன் தேவாவும் திருமுகம் கண்டேன் மணியோசை ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே இறை பீடம் இன்று மலர் சூடிக்கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாருடைய முகத்தை சற்று உற்று பாருங்கள். அவ்வளவு கனிவு. இன்றைக்கு வருகை பல்லவியில் பாடப்பட்டதைப் போல பல நெருக்கடிகள், பல துன்பங்கள், பல தொல்லைகள், சவால்கள் எல்லாவற்றிற்கு மத்தியிலும் இறைவனிடம் வருகிற போது உலகில் இருப்பவனை விட எனக்குள் இருக்கிறவர், இந்த ஆலயத்தில் இருக்கிறவர், இந்த திருப்பலி வழியாக என்னை ஆட்கொள்பவர் மிக பெரியவர். அவருடைய பாதுகாப்பை உணர்ந்தோம் என்றால் கனிவு இயல்பாகவே நம் உள்ளத்தில் வரும். அந்த ஒரு கனிவை வெளிப்படுத்துகிற
எந்த கவலை இருந்தாலும் கடவுள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையை நமக்கு பெற்றுத்தருகிற நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு ஆண்டவருக்குள் நம்மை நன்றியோடும் வேண்டுதல்களோடும் இணைத்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். இதோ ஆராதனை டிவி வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறுவோம். யாருக்காக இந்த திருப்பலி கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்காகவும் நம் ஒவ்வொருவரின் தேவைகளுக்காகவும் இறைவனை நோக்கி புனிதரின் பரிந்துரையோடு நம்மை ஒப்புக் கொடுக்கிற இவ்வேளையில் புனிதரின் பரிந்துரை வழியாக பல நன்மையான காரியங்களை, விடுதலைக்குரிய செயல்பாடுகளை இந்த நாட்களிலே நாமும் நம் அவர்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறுவதற்கு, அவருடைய ஆசீரை பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, கோடியற்புதராம் புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு வரும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும். அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 34 முடியும். அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டு எழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுப்பாய் மாட்டி வைத்தார்.
நல் இரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூட்டத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கும் தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரிடம் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138. பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரின் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளே. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. என் மனதிற்கு வலிமை அளித்தே. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 16 5 தொடங்கி 11 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த செவ்வாயன்று நிறைய பேர் ஆராதனை டிவி வலையொளிதளம் வழியாக என்னுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு ஆண்டு நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்த்துக்களை, ஜெபங்களை உரித்தாக்கி இருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை பதிவு செய்கிறேன். தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிற உணர்வோடு கடவுள் நம்மை அவருடைய கருவிகளாக வழி நடத்தும்படி நம்மை கையளிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என இயேசு வாக்களிக்கின்ற, அவர் விண்ணேற்றம் அடைந்த பிறகு அவர் வாக்களிக்கின்ற துணையாளராம் தூய ஆவியானவர் எடுத்து காட்டுவார் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் பதிவு செய்கிறார். பாவம், நீதி, தீர்ப்பு இவற்றை குறித்து இயேசுவின் சமகாலத்து சமய தலைவர்கள் கொண்டிருந்த புரிதல் என்ன? அனைத்திற்கும் சட்டம்தான் மையம். சட்டத்தை மீறினால் பாவம்,
சட்டப்படி நடக்காத போது உங்களுக்கு தீர்ப்பு காத்திருக்கிறது. சட்டப்படி நடந்தால் நீங்கள் நீதிமான். அன்புக்குரியவர்களே, இது ஒரு தொடக்க பார்வையாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு இந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்துகிற புரிதல் என்பது சற்று உயர்ந்ததாக இருக்கிறது, பரந்ததாக இருக்கிறது. மோசே வழியாக கொடுக்கப்பட்ட அந்த திருச்சட்டத்திற்கு உள்ளேயே தங்களுடைய புரிதல்களை வளர்த்து இறை உறவை, மனித உறவை அகல பாதாளத்திற்குள்ளே கொண்டு சேர்த்திருந்தார்கள் இயேசுவின் காலத்து பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். ஆனால் இயேசு அத்தகைய மிக பழமையான பார்வைகளை எல்லாம் தூசு தட்டி புதிய பார்வையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய போதனை, அவருடைய செயல்கள், குறிப்பாக பாவிகளோடும் வரி தண்டுவரோடும் பெண்களோடும் அவர் கொண்டிருந்த அந்த நெருக்கமான பணி உறவு பரிசேயர்களுக்கு, மறைநூல் அறிஞர்களுக்கு அது மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது. கடவுளுடைய மகன் என்று சொல்லுகிறார், மெசியா என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படி தரம் கெட்ட மனிதர்களோடு ஆனால் இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், மருத்துவர் நோய் உற்றவருக்குத்தான், நோய் அற்றவருக்கு அல்ல. அப்ப இந்த மனிதர்களை நோய்க்குள்ளே, சாவின் கட்டுகளுக்குள்ளே புகுத்தக்கூடிய இந்த பாவ தீர்ப்பு, இந்த காரியங்களை குறித்து எப்படி ஒரு விடுதலை பார்வையை பெற்றுக்கொள்வது? தூய ஆவியானவர் தன்னை நம்புகிற பிள்ளைகளுக்கு, தன்னுடைய போதனையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவார், வெளிப்படுத்துவார் என்று இயேசு முன்வைப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் காலத்தில் இது முழுக்க முழுக்க சட்டத்தை மையப்படுத்தி இருந்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு இவைகள் அனைத்துமே பணத்தை மையப்படுத்தி இருக்கிறது, பதவியை மையப்படுத்தி இருக்கிறது. பணம் இருந்தால் போதும், எதுவுமே பாவம் கிடையாது. எதையும் நாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம், நீதியையும் வாங்கிவிடலாம், தீர்ப்பை நமக்கு சாதகமாக்கி கொள்ளலாம். பதவியில் இருந்தால் போதும், அவங்கெல்லாம் தப்பு செஞ்சாலும் அது குற்றம் ஆகாது. அவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பிச்சுக்குவாங்க. அதுதான் இன்றைய காலத்தின் புரிதலாக இருக்கிறது. நற்செய்தியில் அற்புதமான ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் உயிர்ப்பை எப்படி களங்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டம், காவல் வீரர்கள் வந்து நடந்த நிகழ்வை சொல்லுகிற போது சமய தலைவர்கள், மூப்பர்கள் கூடி ஆலோசித்து, மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 13 தொடங்கி உள்ள வசனங்கள் பாருங்க. நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் எனச் சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். பணம் இருந்தால் எந்த பாவத்தையும் மறைத்து விடலாம், எந்த தீர்ப்பையும் தங்களுக்கு வளைத்து கொள்ளலாம். நாங்கள் நீதி, நாங்கள் தான் நியாயம் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். அதிகாரமும் பணமும் எந்த அளவுக்கு துருப்பு சீட்டாக இன்றைக்கு மனிதர்களை கடவுளுக்கு விரோதமாக வாழ தூண்டி கொண்டிருக்கிறது என்பதை இந்த விவிலிய பகுதியை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற புரிதல், இயேசு வாக்களிக்கக்கூடிய தூய ஆவியானவருடைய உள்ளார்ந்த தூண்டுதல், வழிநடத்துதல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் புனித அந்தோனியாரை போல நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக
இந்த பாவம், நீதி, தீர்ப்பை குறித்த ஒரு முழுமையான புரிதலை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பவுலும் சீலாவும் கைது செய்யப்படுகிறார். மிக அற்புதமான ஒரு பகுதி பாருங்கள். இவர்கள் சாட்டையால் அடிக்கப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஏன் இந்த தண்டனை உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா தீய ஆவியால் பீடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இவர்கள் குணமாக்கினார்கள். இயேசுவின் பெயரால் அந்த தீய ஆவியின் கட்டிலிருந்து இந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார்கள். அதுதான் இவர்களுக்கு எதிராக சிறையில் இடப்படுகிற அளவுக்கு எழுந்திருக்கிற ஒரு கோபம், கல்லால் எரியப்படுகிற நகரமே சேர்ந்து அவர்களை தண்டித்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம், திருத்தூதர் பணியிலிருந்து. அன்புக்குரியவர்களே, தீய சக்திக்கு ஆளான ஒரு பெண் குறி சொல்லும் பணியால் ஏராளமான வருவாய், பணத்தை ஈட்டி அந்த பெண்ணை பயன்படுத்தி அங்கே மிகப்பெரிய ஒரு வியாபாரம், தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பவுலும் சீலாவும் அறிவித்த நற்செய்தி, இயேசுவின் பெயரால் இந்த பெண்ணுக்கு அவர்கள் கொடுத்த விடுதலை அவளை அந்த குறி சொல்லும் நிலையிலிருந்து மாற்றுகிறது. அப்ப குறி சொல்லலை, வருவாய் இல்லை, இவளை வைத்து பணம் பண்ணியவர்களுக்கு மிகப்பெரிய வைத்தல ஒரு அடி. யார் இதற்கெல்லாம் காரணம்? இதோ இந்த பவுலும் இந்த சீலாவும் தான். கல்லால் எரிந்து தாக்கக்கூடிய, காசுக்காக ஒரு மனிதனை விடுதலை பெற்ற ஒரு நபராக பார்க்க இயலாத, மீண்டும் அவனை தீய ஆவியின் கட்டுக்குள்ள வைத்திருக்கணும், தங்களுக்கு அவள் கைப்பாவையாக இருக்கணும். எவ்வளவு கேவலமான பார்வை பாருங்கள். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நீங்களும் நானும் எத்தனையோ வகைகளில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு இன்றைக்கு கைக்கூலிகளாக அவங்க சம்பாதிக்கிறதுக்கு, அவங்க தொடர்ந்து பதவியில் இருப்பதற்கு மானத்தை இழந்து, விடுதலையை இழந்து, கடவுளுக்குரிய பிள்ளைகள் என்கிற அந்த அருள் நிலையையே தொலைத்திருக்கிற அபலைகளாக நாம் இருக்கிறோமே. சிந்திக்கவே விடாம நம்ம போதையின் பிடியிலேயே இருக்கணும். இன்றைக்கு போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது. எல்லாம் அரசியல்வாதிகள் கையில் தான் போய் சேருது. ஆட்சியாளர்களினுடைய அது பார்வைகள் இல்லாமல் இப்படிப்பட்ட தீமைகள் இந்த சமூகத்தில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தொட்டிலையும் ஆட்டிக்கிறாங்க, பிள்ளையையும் கிள்ளி விட்டுக்கிறாங்க. கஜானா நிரம்பி விட வேண்டும், மக்கள் நலனுக்காக அது போக மக்களை சீரழித்து சிந்திக்க விடாமல் அவர்களை முட்டாளாக்கி போதை வஸ்துக்களின் பிடியிலே, சினிமாவினுடைய அகோர பிடியிலே இன்றைக்கு சிக்குண்டவர்களாக சிந்திக்க தெரியாத இளைய தலைமுறையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல். இப்படி நாமும் இன்றைக்கு இன்னொருவருடைய ஆதாயத்துக்கு, வருவாய்க்கு இன்றைக்கு கைக்கூலிகளாக இருக்கிறோம். இப்போ நமக்கு யார் இந்த விடுதலையை பெற்றுத்தரக்கூடியவர்கள்? ஆண்டவர் ஆவியிலும் உண்மையிலும் திருத்தூதர் பவுலை போல சீலாவை போல துதித்து ஆராதிக்கிற போது நமக்கும் அந்த விடுதலை உண்டு என்பதுதான் முதல் வாசகம் நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு வேதனைக்கு உள்ளானாலும், அவங்க எவ்வளவு நெஞ்சை நிமிர்த்தி கடவுளினுடைய அந்த ஒரு பிரசன்னத்தில் பாதுகாப்பை உணர்ந்து தங்களுக்குள் இருந்து ஆத்ம நேசராக தங்களை வழிநடத்துகிற இயேசுவின் பரிவிரக்கத்தில் பாதுகாப்பில் நிறைவை கண்டுணர்கிற பிள்ளைகளாக சிறையில் இருந்தாலும் விடுதலை பெற்ற ஒரு அனுபவத்தை பவுலும் சீலாவும் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் இந்த பாவத்தை குறித்த, தீர்ப்பை குறித்த, நீதியை குறித்து திருத்தூதர்கள் பெற்றிருக்கிற புதிய பார்வையாக இருக்கிறது. இயேசுவும் அந்த பார்வையை தான் நமக்கு கொடுக்கிறார். தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல் நிச்சயமாக அந்த பார்வையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு புனித அந்தோனியாரை போல நமக்கும் அவர் உதவி செய்கிறார். என்ன அந்த ஒரு பார்வை? கடவுளின் பேரன்பு, கடவுளின் பரிவிரக்கம். அதுதான் இந்த தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து
ஒரு புதிய பார்வையை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுக்கிறது. சிறைச்சாலை நிலநடுக்கத்தால் அதிர்ந்த வேளையில் கைதிகள் எல்லாம் ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறை காவலர் பதறுகிறார். போச்சு, நமக்கு தண்டனை வரப்போகிறது, அவன் தற்கொலை செய்து கொள்ள போகிற போது பவுலும் சீலாவும் தீங்கு எதுவும் இழைத்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ எவ்வளவு ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு பார்வை. கடவுளின் பேர் அன்பு, பேர் இரக்கம், அவருக்காக அபிஷேகம் செய்யப்பட்ட, அருள்பொழிவு செய்யப்பட்ட எங்களை எல்லா கட்டுக்களிலிருந்து விடுவிக்கும். ஆழமான நம்பிக்கை புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நஞ்சுண்ட உணவு தன் முன்பாக வைக்கப்பட்ட போது இயேசுவின் பெயரை சொல்லி கடவுளின் பரிவிரக்கத்தில் பேரன்பில் நம்பிக்கை கொண்டு சிலுவை அடையாளம் விட்டு அந்த உணவை உண்டாரே, ஒன்றும் அவரை பண்ண முடியல. அதுதான் கடவுளின் பேரன்பு, கடவுளின் பேர் இரக்கம். இயேசு தன் பணிவாழ்வு முழுக்க அதைத்தான் தன்னுடைய பணி இலக்கு மக்களுக்கு போதனையாக முன்வைத்தார். செயலில் அதை வெளிப்படுத்தினார். இவள் பாவத்தில் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிபட்டவள், எல்லாம் சட்டத்தை மையப்படுத்தி, திருச்சட்டத்தை மையப்படுத்தி கொண்டு வந்து குற்றவாளியாக நிறுத்துகிறார். ஆனால் கடவுளின் பரிவிரக்கத்தை, பேரன்பை அவர்களுக்கு முன்பாக இயேசு தன்னுடைய நீண்ட அமைதியில், மௌனத்தில் வெளிப்படுத்தி, உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும். கடவுளின் பரிவிரக்கம். வாழ்வா சாவா என்று தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்வனுக்கும் கடைசி நிமிடத்தில் இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூரும், என்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். அதுதான் இந்த தண்டனையை குறித்து, தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து இயேசு முன்வைக்கக்கூடிய மாற்று பார்வையாக இருக்கிறது. அதுதான் ஆவியால் இயக்கப்படுகிற அனைவருக்குள்ளும் கடவுள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல நேரங்களில் இந்த உலகத்தை போல, திருச்சட்ட மறைநூல் அறிஞர்களைப் போல நாமும் சிந்திக்கிறோம். சட்டத்தை மையப்படுத்தி வாதம் செய்து அல்லது பணத்தை அடித்து அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம தப்பிச்சுக்கிடலாம், ஓடி ஒளிஞ்சுக்கிடலாம், குற்றத்தை மறைச்சிடலாம். உங்களுடைய குற்றம் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உண்மையான விடுதலையை பெற வேண்டும் என்று சொன்னால், புனித அந்தோனியாரை ஆட்கொண்ட திருத்தூதர் பவுலையும் சீலாவையும் ஆட்கொண்ட, அவர்கள் துதித்து பாடின வேளையில் அவர்கள் மீது கடந்து வந்த அந்த கடவுளின் பரிவிரக்கம், அந்த பேரன்பு இன்றைக்கு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான விடுதலை நமக்கு கொடுக்கும். காசை கொண்டும் பணத்தை கொண்டும் சட்ட நுணுக்கங்களை கொண்டும் எப்படியாவது தப்பிச்சுக்கிடலான்னு சொல்லி உலகத்தில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம், கடவுளுக்கு முன்னாடி தப்பிக்க முடியாது. குற்றவாளிகளாக நாம் நிறுத்தப்படுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்கள் எல்லாம் அப்படி செய்கிறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க செய்யட்டும், ஆனால் நான் அந்தோனியாருடைய அருட்காவலில் வாழ்கிறவன், நான் கடவுளினுடைய பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்ட மகள், ஆவியிலும் உண்மையிலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது, அவரை துதித்து பாடுகிற போது, நம்மை கட்டி வைத்திருக்கிற எந்த புற சக்திகளும் நம்மை நிச்சயமாக கட்டுண்ட நிலையில் வைத்திருக்க முடியாது. இயேசுவின் பெயரால் பவுலுக்கும் சீலாவுக்கும் கிடைத்த அந்த விடுதலை நமக்கும் உண்டு. அவர்கள் எப்படி அவரையே கைது செய்து காவலாக்கி இருந்தவரை இயேசுவின் பெயரால் திருமுழு காட்டுகிற நிலைக்கு வருகிறார். கடவுளுடைய செயல் வல்லமையான, நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான வகையிலே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது செயலாற்றும். அந்தோனியாருடைய வாழ்க்கையில் செயலாற்றியது. அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்திருக்கிற அநேக பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்றும் ஆவியார் செயல்படுகிறவராக, எல்லா கட்டுண்ட நிலைகளிலிருந்தும், பாவ சாப கட்டுக்களிலிருந்தும் நமக்கு விடுதலையை அருளுகிற அவருடைய பேர் இரக்கம், அவருடைய பேர் அன்பு தனாலில் நம்மை நிரப்பும்படியாக புனிதரோடு இணைந்து இயேசுவிடம் அருள் வேண்டுவோம். ஆமேன். கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி?
மேகமும் மழையும் பூமியும் வேண்டும், அதற்காகும் உழைப்பே எம் சிறு காணிக்கை. மேகமும் மழையும் பூமியும் வேண்டும், அதற்காகும் உழைப்பே எம் சிறு காணிக்கை. கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயலிழந்தால் என்னவாகும் பூமி? சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கிற புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு நிற்கக்கூடிய அன்பு பிள்ளைகளின் வேண்டுதல்கள், யாருக்காக இப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்தம் குடும்பங்களின் வேண்டுதல்கள், ஆராதனை டிவிக்காக உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து உழைக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் அடியார்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஐயா, உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா, உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.